friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஸ்பெஷலா ஒரு மசாலா வறுத்து அரைக்க போறோம். அதனால நம்ம டிஷ்க்கு வந்து மணம், சுவை, நிறம் எல்லாமே இன்னும் அதிகமா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலா தயார் பண்ணிடலாம். பெப்பர் சிக்கனுக்கு எப்பவுமே வந்து காரம் கொஞ்சம் அதிகமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெப்பரிஷா வேணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இல்ல காரம் வந்து கொஞ்சம் மீடியமா போதும் அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போல போதும். இப்போ இது ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. காரம் குறைவா போதும்னா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கடைசியாக 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நம்ம நல்லா வறுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு எவ்வளோ நல்லா பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக ரெடியாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம குழம்பு பண்ணிட வேண்டியது தான். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் மறுபடியும் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், இல்லை பேஸ்ட்டாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியில் 1, கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கனை உள்ள சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1 கிலோ வரைக்கும் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்ல. நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் வேகும் போது கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இருக்கட்டும். இப்போ இதில் சேர்க்குறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 5 முந்திரி பருப்பை ஒரு 20 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதையே நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு வந்து நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் கூட க்ரீமியான பேஸ் நமக்கு கிடைக்கும். அந்த காரத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி நம்மளோட கிரேவியும் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா சில்கியாக ரிச்சாக இருக்கும். இது வேண்டாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி தரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேக வச்சிட வேண்டியது தான். இப்போ பார்த்தோன்னா சிக்கன் மசாலா எல்லாம் சேர்ந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. அப்படியே கமகமன்னு அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. அப்படியே லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரொம்ப கொஞ்சமாக பேருக்கு ஒரு 2-3 மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது வந்து கொஞ்சம் காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது. இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஹா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.